அதிகாரத்தில் அனைவருக்கும் அனைவருடைய அன்பு கலந்த இனிய மாலை வணக்கம். சென்ற பதிவிலே நாம் பழமந்திச்சோலை திருப்புகளை நாம் சிந்தித்தோம். அதில் அகரமமாகி அதிபனமாகி அதிகமமாகி அகமாகி அப்படின்னு அருணாசாமி ஆரம்பித்து பாடுவார். அதுக்கு அப்புறமேலுக்கு அயன் எனவாகி அரை எனவாகி அரண் எனவாகி அவர் மேலே அப்படின்னு சொல்வார்ல. அவருடைய உட்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூரில் மாசி திருவிழா வருதுல்ல, அந்த மாசி திருவிழாவை இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும். எம்பெருமான் முதல்ல என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த 6வது நாள் 7வது நாளில் குமார விடங்க பெருமான் அப்படின்னு காட்சி கொடுப்பார். நம்ம தேவநன்மையோட குமார விடங்க பெருமான் என்பது சோமஸ்கந்த முகத்தினுடைய அதனுடைய தனித்துவம். அதனை தொடர்ந்து அடுத்த நாள் சிவப்பு சாத்தி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் சப்பரத்தில் பெருமான் எழுந்தருவார். திருவீதி விழா வர்றபோது அடியார்கள் எல்லாம் அலைக்கடல் என திரண்டு சுவாமிக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அற்புதமாக என்ன செய்வாங்க, வழிபாடு செய்வாங்க. அந்த காட்சி பார்த்திங்கன்னா, முன்னாடி சப்பரத்துக்கு முன்னாடி முருகப்பெருமானும் பின்னாடி நடராஜ பெருமானுடைய முகூர்த்தமும் இருக்கும். சிவப்பு பூக்களாலும் சிவப்பு பாட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பக்தர்களும் நிறைய சிவப்பு பூக்களை சாத்துவார்கள், செவ்வாடை அணிந்திருப்பார்கள். ஒரே சிவப்பு பழமாக இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சிவனுடைய கோலம். அடுத்த நாள் காலையில் வந்தீங்கன்னா வெள்ளை சாத்தி அப்படின்னு ஒன்று நிகழ்ச்சி நடக்கும். அந்த வெள்ளை சாத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவுடைய திருக்கோலம். அன்று மதியம் பச்சை சாத்தி அப்படின்னு ஒரு திருக்கோலத்தில் சுவாமி திருவீதி வருவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தங்க நிறத்தில் சுவாமி சண்முகரார் முருகப்பெருமான் கையில் வேல் ஆயுதங்கள் சூழ அற்புதமாக மயில் மேலே தகதகன்னு மின்னிக்கிட்டு வருவார். சுற்றி பச்சையாலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அடியவர்களும் பச்சை ஆடை உடுத்தி பச்சை அந்த இலைகளாலே மாலைகள் தொடுத்து இப்படி எங்கே பார்த்தாலும் பசேல் என்று இருக்கும் பச்சை அவதாரம். இது விஷ்ணு கோலம். அப்போ சிவப்பு சாத்தி சிவனாகவும் வெள்ளை சாத்தி பிரம்மாவாகவும் பச்சை சாத்தி விஷ்ணுவாகவும் படைத்தல் காத்தல் மதத்தில் இந்த படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படிங்கிற முத்தொழிலை செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மூவர். இந்த மூவர் தான் அகரமுமாகி, அகரம் என்று சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் இருந்து அதிகமும் அதிபனுமாகி எல்லாத்துக்கும் பெரியவராகி, ஏன்னா அதனுடைய மேலாகி அவர் மேலா, சரியா, அரண் எனவாகி அயன் எனவாகி அரி எனவாகி அரண் எனவாகி அவர் மேலா. இப்போ மும்மூர்த்திகளுக்கு மேலான தலைவனா முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இந்த காட்சி நல்குவாக. இதுக்கு இந்த மாசி திருவிழாவில் இதை தான் நாம் சிந்திக்கணும். அப்போ பெருமான் வருகின்ற போது 4 பெருமக்கள் அது இதில் பல்லக்கில் எழுந்து வருவார்கள். நந்தியம் பெருமான் வருவார், நாரத மகரிஷி வருவார். இப்படிப்பட்ட மகா ஞானிகள்லாம் அந்த இதிலே வருவாங்க. இப்போ முருகப்பெருமான் தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறத அந்த உண்மையை உணர்த்துகின்றது தான் இந்த மாசி திருவிழா. அது மாசல் கடலாட்டு அப்படின்னு சொல்லி இந்த விழா. இந்த விழாவில் பார்த்திங்கன்னா உலகமெல்லாம் இருந்து பக்தர்கள் மகா கந்தசஷ்டிக்கு அப்புறமா இது மிகப்பெரிய விழாவாக திருச்செந்தூரில் இதுதான் நடக்கும். அடியேன் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்தேன். இன்னும் இப்போ பாருங்கள், விழாக்களும் தேரோட்டங்களும் அடுத்து நல்ல இசை நிகழ்ச்சிகளும் சொற்பொழிவுகளும் திருச்செந்தூரையே அப்படியே எப்படி திருக்கைலாய காட்சியாக துடிக்கிற அளவுக்கு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும். அடியவர்கள் சந்தர்ப்பம் இருந்தால் இந்த விழாவுக்கும் போய் வாங்க, இல்லைன்னா இந்த பதிவுகளை பாடி நீங்கள் பாடும்போதே முருகப்பெருமான் உங்களுக்கு அந்த அருட்காட்சி நல்குவார். அதில் பாடி உயிரி பெறுங்கள். இந்த சேனலுடைய நோக்கமே உலக சேமத்துக்காகவும்
எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழவும் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சேயம் திருக்குறள் சபை. நண்பர்கள் இதனை நீங்கள் என்ன பண்ணணும், பகிரணும், சப்ஸ்கிரைப் செய்யணும், மற்றவங்களுக்கு லிங்க் அனுப்பி அதை நீங்கள் அவர்கள் பார்க்கின்ற செய்து யார் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நிலையிலே நாம் அனைவரும் இருக்கும் காலம் கொஞ்சம் தான், சுப்பனம் போல் இப்போது வாழ்க்கை அப்படின்வார் நம்ம ராமன் சாமி. அதெல்லாம் முடிந்தவரை நம் அன்பையும் இறையர்களையும் மற்றவர்கள் பகிர்ந்துட்டு நாம் அடுத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நாள் வரைக்கும் அன்பை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பது போல அன்பாக இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களையும் புரிய வைப்போம், நாமும் புரிந்து கொள்வோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும். மீண்டும் ஒரு பதிலை சந்திப்போம். ஓம் குமரதாஸ் அவர்களுக்கு நமக்கு